நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஐவா அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு மல்டி டெக்கு செட்டு தான் பார்க்குறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு டெக் வந்து பார்த்திங்கன்னா கேசட் பிளேயர் கொடுத்துருக்காங்க. 2 பிளேயர் இருக்குது, அதுவும் ஆட்டோ ரிவர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய செட்டப்பில் இருக்கக்கூடியதான். ரெண்டுமே ஒர்க்கிங்கில் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவலைசர் இருக்குது. ஸ்டீரியோ கண்ட்ரோல் அப்படிங்கிறனால 2 சேனலுக்கும் தனித்தனியாக வந்து ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இது ஆம்பிளிஃபையர் யூனிட்டு, வால்யூம் கண்ட்ரோல், அந்த வால்யூமுக்கான இண்டிகேட்டர் உள்ள டீட்டெயில் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே இருக்க டெக்கு பார்த்திங்கன்னா இது எஃப்எம்முக்கான யூனிட்டு. நல்ல கிளாரிட்டி எஃப்எம் எடுக்குது. எல்லாமே ஐவாவோட தான். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பார்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ഏറ്റവും டாப்பில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பிளேயரு. ரெக்கார்ட் பிளேயருடைய பார்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா PXE550 அப்படிங்கிறதான் ரெக்கார்ட் பிளேயருடைய பார்ட் நம்பர். அதுவும் ஐவாவோட தான். ஸோ பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. இப்போ ப்ளே பண்ணுறோம் பாருங்கள். உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வேணும், அதுவும் ஒர்க் ஆகுது. மட்டுமல்ல, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்றும். ஓகேங்களா, பர்ஃபெக்டாக இது ஒர்க் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஸ்க் வந்து முடிஞ்சிச்சுனாக்க தானாகவே ஆட்டோ ஆஃப் ஆகும் பாருங்கள். நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ கிட்டத்தட்ட முடிய போகுது பாருங்கள். எந்த பட்டனுமே எதுவுமே பண்ணலை. எதுவுமே பண்ணலை பாருங்கள், அதுவாகவே ரிட்டர்ன் வந்துட்டு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க யூனிட்டு மட்டும் தனியானது. இதில் கீழே இருக்கக்கூடிய அந்த செட் எல்லாமே சேமாக இருக்குது. இதிலேருந்து இதில் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிப்பன் கேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை டெக்னிக்கலாக பஸ்ஸுன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீரியோ டெக்னாலஜியில் தான் ஓடிட்டு நாங்கள் இவ்வளோ நேரம் ஒரு ஸ்பீக்கர் தான் சும்மா கனெக்ஷன் கொடுத்துருந்தோம். அதுபோக 2 சரவுண்டு ஸ்பீக்கர்ஸுக்கான கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். மற்றபடி இன்புட்டு டிவைஸ் எல்லாமே இதில் இருக்குது. RC வழியாக இன்புட்டு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் இந்த ஆம்பிளிஃபையராக யூஸ் பண்ணுறதுக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கார்ட் பிளேயரில் இருக்கக்கூடிய கேபிள். இது வந்து எஃப்எம்முக்கான ஆண்டனா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செட்டில் இந்த கேசட் பிளேயர் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் எப்போ போடக்கூடிய அதே சிடி தான், அதே கேசட் தான் போடுறோம் பாருங்கள். வால்யூம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே கூடும், இந்த பக்கம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குறையும். அங்கே இண்டிகேஷன் தெரியும் பாருங்கள். லெஃப்ட் சைடு பிடிச்சிட்டேன் குறையுது, ரைட் சைடு பிடிச்சிட்டோன்னா கூடும் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இது ஒரு சைடு கேசட். சரி, நான் இன்னொரு கேசட்டும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா, இதுக்கு மேலே அது காப்பிரைட் ஆகிடும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இனிமேல் இதில் போடுறோம். ஓகேங்களா, 2 கேசட் பிளேயர் ஒர்க் ஆகுதுங்களா. ஸோ இதோட ஈக்குவலைசரையும் செக் பண்ணி காமிச்சு வந்துடுறேன். ஸோ உங்களுக்கு மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல, ஆனால் எல்லா பேண்டுமே ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஒரு செக்ஷன்லேயே நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம், இதில் கனெக்ட் பண்ணலை, அதனால இதை நான் செக் பண்ணலை. இது பார்த்திங்கன்னா நம்ம இதில் எஃப்எம் ஆன் பண்ணி பார்க்கலாம். எஃப்எம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் டியூனர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எஃப்எம் ஆன் ஆயிரும். மிக அரிதான இந்த மானுட பிறவியில் பெரு துன்பம் கண்டு நமது விழிகளில் வெளி நீரும் இதயத்தில் ஈரமும் கொட்டுகிறதா? அந்த உள்ளம்தான் உயர்ந்த உள்ளம். அடுத்தவரை கண்டு நெஞ்சு பொறுக்காமல் பொறாமையும் வெறுப்பும் வஞ்சகமும் கொள்ளாமல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேப் கொடுத்துக்கலாம், இது டியூனர் கொடுத்துக்கலாம்,
இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரெக்கார்ட் பிளேயரை வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா போனோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பிசிஆர் ஆக்ஸ் இன்புட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சிடி இன்புட்டு கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ ஆப்ஷனும் இந்த ஆம்பிளிஃபையரில் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவலைசர் எல்லா பேண்ட்லேயும் பார்த்திங்கன்னா லைட் எரியும். ஸோ பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஓகேங்களா, நான் ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் ஆகிடுது பாருங்கள். ஆன் பண்ணவும் எரியுது. நீராடா